குழந்தைங்க அடம் பிடிச்சு சாக்லேட்ஸோ அல்லது ஐஸ்கிரீமோ கேட்கும்போது அதை வாங்கி கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்குமே தவிர பெரும்பாலான பெற்றோர்களுக்கு அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படிங்கிறது செக் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க் தான். இப்போ நாம் செக் பண்ணாமல் வாங்கி கொடுத்துட்டோம். சரி, இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது அந்த சாக்லேட் மற்றும் ஐஸ்கிரீமோட கலர் மற்றும் டேஸ்ட் ஆனது மாறும். ரெண்டாவது, ஃபுட்பால் இல்னஸை உருவாக்கக்கூடிய நேரோ வைரஸ் மற்றும் சால்மோனெல்லா பாக்டீரியா ஃபார்ம் ஆகி அதன் மூலமாக குழந்தைகளுக்கு வாமிட்டிங், ஸ்டமக் பெயின், கேஸ்ட்ரிட்டிஸ் மற்றும் ஹெட்டேக் ஆனது உண்டாகும். கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். மூணாவது வந்து அதை அதிகமாக பாதிக்கப்படுறதுன்னு வந்து பார்க்கும்போது நம்மளுடைய மவுத்து தான். மவுத்திலும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக வரக்கூடும். சாக்லேட்ஸும் மற்றும் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது அதிகமாக வாங்கி கொடுக்கக்கூடாத ஒரு பொருள் தான். மற்றபடி வாங்கி கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா தயவு செஞ்சு எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணிவிட்டு வாங்கி கொடுங்க. ஸ்டே ஹெல்த்தி.